நீ இப்படி அழுதா நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா? சத்தியமா நான் விட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். மதி, இங்க பாரு, நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. உனக்கு ஒரு பிரச்சனைனா நானும் மகிழினியும் வருவோம். அதே மாதிரி இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கு நீதான் உதவி பண்ணணும். மகிழினி என் அம்மாவை காரணம் காட்டி என்ன அவாய்ட் பண்றான். ஆனா நான் அதை நம்ப தயாரா இல்ல. அவ என்ன வெறுக்கிறதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு மதி. அது என்ன நீயே இவகிட்ட கேட்டு சொல்லு. மதி, என்னால என்னைக்குமே மகிழினியை மறக்க முடியாது மதி. எனக்கு மகிழினி வேணும். அவளை விட்டுட்டு என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது மதி. உன் கல்யாணம் முடியறதுக்குள்ள இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா உன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னால இவளை பார்க்க முடியுன்ற நம்பிக்கை சுத்தமா இல்ல. என் அம்மா வேற ஒரு பக்கம் எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. என் கல்யாணத்துக்கு வேற இன்னும் 4 நாள் தான் இருக்கு. மதி, நானும் ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்க மதி. ஆனா இதோ நிக்கிறாளே, இவ கொஞ்சம் கூட என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறா. மதி, பிளீஸ் மதி, இதுக்கு நீதான் ஒரு சொல்யூஷன் சொல்லணும். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நீ எனக்கு இந்த உதவியை பண்ணி ஆகணும். நீ மட்டும் என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு இவள பழைய மகிழினியா மாத்தி கொடுத்துட்டா போதும். இதே இடத்துல இவ கழுத்துல தாலி கட்ட நான் தயாரா இருக்கேன். நான் ஏற்கனவே இவனோட தாலி வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டேன். அதையும் மீறி இவன் என் கழுத்துல தாலி கட்டினான்னா நான் அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன். பாத்தியா மதி, எப்படி பேசுறா பாத்தியா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உனக்கு ஏதாவது புரியுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல மதி. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆதி, இவளுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிறா? உயிருக்கு உயிரா லவ் பண்ண என்ன இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறாளே. என் மனசு எப்படி வலிக்கும்னு கொஞ்சமாவது யோசிக்கிறாளா? மகிழ், ஏன் இப்படி பண்ற? உனக்கு என்னதான் பிரச்சனைன்னு சொல்லுடி. எனக்கு தான் சரியான வாழ்க்கை அமையல. உனக்காவது நல்ல வாழ்க்கை அமையணும்டி. நீ ஆசையா லவ் பண்ண ஆதி கூட நீ சேர்ந்து சந்தோஷமா வாழணும்டி. அப்பதான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்பதான் நீங்க 2 பேருமே சந்தோஷமா இருப்பீங்க. போதும்டி, உன்னோட அட்வைஸ் எனக்கு தேவையில்ல. நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. உன் கல்யாணத்துக்கு வாழ்த்து சொல்லிட்டு போறதுக்காக இல்ல, உன்னை ஒரு தப்பானவன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். அந்த அர்ஜுன் கூட உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, அதை நிறுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என் கண்ணு முன்னால உன்னோட வாழ்க்கை தப்பா போறது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது மதி. ஏன்னா நான் உன்னோட உண்மையான ஃப்ரெண்டு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். எப்படியாவது தடுத்துருவேன் மதி. நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம நான் விட மாட்டேன். ஒரு ஃப்ரெண்டா இவனுக்கு கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு யோசிக்க சொல்லு. அதை விட்டுட்டு ஏன் பின்னாடி அலைய வேண்டான்னு சொல்லு. பாத்தியா மதி, நான் எவ்வளவுதான் கேட்டாலும் அவ என்ன பத்தி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. பாத்தியா, அவ உன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படுறா. என்ன சுத்தமா அவாய்ட் பண்றா மதி. ஏன் இப்படி பண்றான்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியல மதி. எனக்கு மட்டும் உன் லைஃப பத்தி கவலை இல்லாத மாதிரி பேசிட்டு போறா. நானும் உன் கல்யாணத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு தானே இருக்க மதி. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு நானும் யோசிச்சுட்டு தான் இருக்க மதி. ஆனா நீதான் ஒத்து வர மாட்டேங்கிற. உங்க அப்பா விருப்பப்படி நான் அர்ஜுன் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றேன். நான் என்ன மதி பண்ணுவேன்? ஆதி, என்னோட வாழ்க்கை அவ்வளவுதான்.
முடிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் என்ன பத்தி யோசிக்கிறத விடுங்க. உங்க பிரச்சனையை பாருங்க ஆதி. என் வாழ்க்கை தான் நல்லா இல்லாம அமைஞ்சு போச்சு. நீங்களாவது கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருங்க ஆதி. மகிழ்னி இப்படி எல்லாம் பேசுறாளேன்னு ஃபீல் பண்ணாத ஆதி. நான் மறுபடியும் அவகிட்ட பேசுறேன். கண்டிப்பா அவ மனசை மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆதி. சரி மதி,